டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழம்மா. மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் இயல் 2 மதராசப்பட்டினம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடைய உங்களால் பார்க்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோக்குள்ளே நான் நிறையா முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் முழுமையாக பயன்பெற முடியும். பாடத்துக்கு போகலாமா? நமக்கு பிடிச்ச முக்கியமான ஒரு பாடம் மதராசப்பட்டினம், நம்முடைய சென்னை மாநகரம். சென்னைனாலே நமக்கு மெரினா பீச் தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த சென்னை தோன்றிய வரலாறு பற்றிய ஒரு பாடம் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு அடிமைத்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரமே மதராசப்பட்டினம். இன்று அது ஒரு சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது. திட்டமிட்டு உருவாக்கப்படாத இந்நகரம் ஒரு காட்டு மரம் தன் மனம் போன போக்கில் வளர்வது போல வளர்ந்துள்ளது. நுழைமுன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் சென்னை இன்று தமிழகமெங்கும் பரவி வாழும் மக்களின் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக திகழ்கிறது. நோட் பண்ணிக்கோங்கம்மா. தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் எது அப்படின்னு கேட்கலாம். ஒன் வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. சென்னையின் தொன்மை. சென்னைக்கு அருகே உள்ள குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி அப்பகுதியில் மனித நாகரிகத்தின் பழமையை 1,00,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நிறுவுகிறது. அங்கு ஓடக்கூடிய கொட்டளையாற்று படுகை மனித நாகரிகத்தின் முதன்மையான களங்களுள் ஒன்று எனலாம். மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரி, நம்ம மரத்தை விட்ட கோடாரி பார்த்துருப்போம், ஓகேவா? அது இரும்பில் தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்லால் ஆன கற்கோடாரி இந்திய அகழாய்வுத்துறை வரலாற்றில் பெரும் திருப்புமுனை ஏற்படுத்தியது. அதே போல் கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்றும் தொல்பழங்கால மானுட எச்சங்கள் இப்பகுதியின் பழமையை நமக்கு உணர்த்துகிறது. 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மயிலாப்பூர் எப்படி இருந்துச்சா மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்பட்டுள்ளது. மேலும் இறை வழிபாட்டு தலங்களான சென்னை நகரத்தின் பழமையான ஊர்களான திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் ஆகியவற்றில் உள்ள கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாக உள்ளன. மேலும் பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை 1ஆம் மகேந்திரன் காலத்தில் அமைக்கப்பட்டது. இங்குள்ள கல்வெட்டை சென்னையில் கிடைத்தவற்றில் பழமையான கல்வெட்டு எனலாம். அதேபோல் திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில் இப்பகுதி சிறந்து விளங்கியதாக காட்டுகிறது. மேலும் சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் கிழக்கிந்திய நிறுவனமாக கால்பதிப்பதற்கு 13ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற சிற்றூர்களாக அமைந்திருந்தன. சென்னையில் போர்த்துகீசியர் மற்றும் டச்சுக்காரர்கள் வணிக வெற்றியை தொடர்ந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்களாம், நம்முடைய நாட்டில் குடியேற ஆரம்பித்தாங்க. அதாவது கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்தார். அப்பகுதியில் அப்போ பார்த்திங்கன்னா 2 புறமும் கூவம் அழகான ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. அது என்ன சொன்னாங்களாம், திருவல்லிக்கேணி ஆறு என்றும் அதனை அழைத்தனர். அந்த இடத்தை விஜயநகர ஆட்சியின் உள்ளூர் ஆளுநர்களான சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து 1639ஆம் நாளில் பிரான்சிஸ் டே வாங்கினார். அதே போல் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வணிகத்திற்கான நகரம் சீரமைக்கப்பட்டது. அது எப்படின்னா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. கோட்டையை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த காரணத்தால் இந்தியாவில் நெசவாளர்கள் அதிகமாக இருந்தனர். அவங்க எங்கே இருந்தாங்க, வண்ணாரப்பேட்டை, அதாவது வண்ணத்துக்காரன்பேட்டைன்னு சொல்லுவாங்க, சிந்தாதிரிப்பேட்டை முதலிய பகுதியில் என்ன பண்ணாங்களாம், துணி வியாபாரம் செய்திருந்தனர். இந்த துணி வியாபாரம் எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. இதை சுற்றி அந்த வண்ணாரப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை சுற்றி அப்போ தென் சென்னை பகுதிகள் சென்னை பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டனர்.
இந்த சென்னையை 2 பகுதிகளாக பிரித்தாங்க. வட சென்னை, தென் சென்னை. வட சென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும், தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் என்றும் வழங்கப்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்களா, 2ஐயும் இணைத்து மதராஸ் என்று அழைத்தனர். பின்பு அதுவே மெட்ராஸ் ஆனது. இன்றைக்கி அது எப்படி இருக்கா, சென்னை என்று மாறியது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாகாணத்தை உருவாக்கினர். ஆங்கிலேயரின் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கும் முதன்மை களமாக திகழ்ந்தது. மாணவர்களே, இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம நுழையும் முன் சென்னையின் தொன்மை, அயலவர் குடியேற்றம், நகரம் உருவாக்கம் இதை பற்றி பார்த்துருக்குறோம். மீதமுள்ள கருத்துக்களை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.